நடிகர் சூரி குறித்து பிரஸ் மீட்டில் பேசியது சர்ச்சையாகிய நிலையில் நடிகர் கொட்டாச்சி தற்போது விளக்கம் அளித்து மன்னிப்பு கேட்டுள்ளார். பூ காய் கனி படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பில் சூரி நண்பர்களுக்கு உதவவில்லை என்று இயக்குனர் வெற்றிவீரன் மற்றும் நடிகர் கொட்டாச்சி பேசிய வீடியோ வைரலானது. நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ஃபஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு. இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல. இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் ஃபோட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதையும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானாக பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன வளர்ந்து வர்றவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணிக்கிடல. நீயும் நாடெல்லாம் ஒரே ரூம் மெண்டாக இருந்தோம் பண்ணுறா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம், எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்னைக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? இதையடுத்து புதிய வீடியோ வெளியிட்டுள்ள கொட்டாச்சி பிரஸ் மீட்டில் தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் என்று கூறியுள்ளார். சமீபத்தில் நடந்த இந்த விஷயத்தை நான் டக்குன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். சூரி, ஆனால் தயவு செய்து என்னை மன்னிச்சுக்க. நான் எதையுமே வச்சுக்காம நான் என் நண்பன் எனக்கு ஒன்று இது பண்ணி கொடுக்கல அப்படின்றது குறையாக நான் பதிவிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது குமரல் தான் எனக்குள்ளே இருந்த ஒரு அந்த ஆதங்கத்தை நான் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லிட்டேன். தயவு செய்து என்னை மன்னிச்சுக்க. இயக்குனர் வெற்றிவீரன் நடிகர் சூரியின் ரூம்மேட் என்பதால் அந்த இடத்தில் மனவேதனையில் பேசும்போது தானும் உணர்ச்சி வசப்பட்டேன் என்று தெரிவித்துள்ளார். நட்பின் உரிமையால்தான் அப்படி பேசினேன் என்றும் யாரும் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் கொட்டாச்சி கேட்டுக்கொண்டுள்ளார். நிறைய குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய நீ உதவிகள் பண்ணிட்டு இருக்கிற பண உதவிகள், அதெல்லாமே நான் கேள்விப்படுறப்ப எனக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். சினிமா ரீதியாக நான் எனக்கு பண்ணலையே அப்படிங்கிறத டக்குன்னு நான் அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கக்கூடாது, மூக்கு நுழைச்சிருக்கக்கூடாது, டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்க நண்பா.